بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبا وعن حذيفة بن أسيد الغفاري رضي الله عنه اطلع علينا النبي صلى الله عليه وسلم ونحن نتذاكر فقال ما تذاكرون قلنا نذكر الساعة قال إنها لن تقوم حتى تروا قبلها 10 آيات فذكر الدخان والدجال والدابة وطلوع الشمس من مغربها ونزول عيسى بن مريم ويأجوج ومأجوج وثلاثة خسوف خسف بالمشرق وخسف بالمغرب وخسف بجزيرة العرب وآخر ذلك نار تخرج من اليمن تطرد الناس إلى محشرهم رواه مسلم. கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மறுமை நாள் குறித்த விஷயங்களை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முந்தைய அமர்விலே ரூஹுக்கள், ஒரு மனிதன் இறந்துவிட்ட பிறகு அவனுடைய உயிர் எந்த இடத்தில், அவனுடைய அந்த ஆன்மா எந்த இடத்தில் அது வசிக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். சாலிஹான மூமின்களுடைய அந்த ரூஹ் எப்படி இருக்கும், எந்த இடத்தில் இருக்கும்? சாலிஹான மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்களுடைய ரூஹ் எந்த இடத்துல இருக்கும்? சொர்க்கத்தில் இருக்கும். சொர்க்கத்தில் எந்த ரூபத்தில் இருக்கும்? பறவையின் உடலில் அந்த ரூஹ் இருக்கும். அது சொர்க்கத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் என்பதாக நாம் அறிந்து கொண்டோம். சரி, இன்றைய அமர்வுல இன்ஷா அல்லாஹ் நாம் மறுமை நாளினுடைய அந்த அஷ்ராத்து ஸாஆ, மறுமை நாளினுடைய அடையாளங்களை நாம் அறிய இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வுல இருந்து மறுமை நாளினுடைய அடையாளங்களை நாம தெரிய இருக்கோம். மறுமை நாளுடைய அடையாளங்கள்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இந்த அடையாளங்கள் வெளிப்படும் பொழுது, குறிப்பாக பெரிய அடையாளங்கள் வெளிப்படும் பொழுது மறுமை நாள் என்பது மிகவும் சமீபத்தில் இருக்கு என்பதாக அர்த்தமாக ஆகும். சொல்றது புரியுதா? அடையாளங்கள் ஒவ்வொன்றாக அது வரும் பொழுது, குறிப்பாக பெரிய அடையாளங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். அது நடக்கும் பொழுது இந்த உலகம் அழிகின்ற அந்த நாள் மிக விரைவில் இருக்கின்றது. சூர் ஊதப்படக்கூடிய நாள் மிக விரைவில் இருக்கின்றது. மறுமை நாள் தோன்றக்கூடியது மிக சமீபத்தில் இருக்கின்றது என்பதாக அர்த்தமாக ஆகும். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல உலமாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல இருந்து 2 வகையான அடையாளங்களை பிரிக்கிறாங்க. சொல்றது புரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் இருந்து உலமாக்கள் அந்த அடையாளங்களை 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. முதலாவது வகை பாத்தீங்கன்னா சிறிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்கள், உதாரணமாக சொல்ல போனா ஆட்சி அதிகாரம் தகுதி அல்லாதவர்களுக்கு ஒப்படைக்கப்படும். தகுதியற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது மறுமை நாளுடைய அடையாளம். ஆனா இது சிறிய அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கு. 2வது கேட்டகரி என்னது? பெரிய அடையாளங்கள். அதுல இருந்து ஏதாவது ஒரு அடையாளம் சொல்ல முடியுமா? பூகம்பம், அரபிய தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் ஏற்படும். ஆமா, கரெக்ட். தஜ்ஜாலுடைய வருகை மிகப்பெரிய அந்த அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கு. சரி, அப்போ சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். இந்த சிறிய அடையாளங்கள் கூட இருக்கு பாத்தீங்களா? அதுவும் 3 கேட்டகரியில பிரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சிறிய அடையாளங்கள் 3 வகையாக பிரியும். சொல்றது புரியுதா? முதலாவது வகை நடந்து முடிந்த சிறிய அடையாளங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும், இனிமேல் இருந்து அது நடக்காது. 2வது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறிய அடையாளங்கள், இப்போது நம்ம பார்த்திருக்கக்கூடிய அடையாளங்கள். 3வது பாத்தீங்கன்னா நடக்க இருக்கக்கூடிய சிறிய அடையாளம். சொல்றது புரியுதா? அதாவது முதலாவதுக்கும் 2வதுக்கும் என்ன வித்தியாசம்? முதலாவது நடந்து முடிந்தது, இனிமேல் நடக்காது. இப்போது நடக்கிறது பாத்தீங்களா? அது இப்ப நடக்கும், நாளைக்கும் அது நடக்கும். ஆனா 3வது வகை இருக்கு பாத்தீங்களா? அது அதாவது இப்போ நடந்து கொண்டு இல்லை, ஆனா கண்டிப்பாக நாளை அது வரும். அந்த அடையாளங்கள் கண்டிப்பாக வெளிப்படும் என்பதாக நம்ம என்ன செய்யணும்? புரியணும். நம்ம உதாரணம் சொல்லி அதை புரிஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடந்து முடிந்த சிறிய அடையாளங்கள் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுவதும் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கு. ரசூலுல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது மறுமை நாளின் அடையாளம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மறுமை நாள் ஏற்படும். அப்போ இது சிறிய அடையாளங்கள்ல ஒன்று. அதுக்கப்புறமாக பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மரணமும் சிறிய அடையாளங்கள், நடந்து முடிந்த சிறிய அடையாளங்களுக்கான உதாரணமாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரன் பிளந்ததும் மறுமை நாள் அடையாளங்கள்ல ஒன்று. அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. சரி, இக்தரபத்தி ஸாஆ வன்ஷக்கல் கமர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சந்திரன் 2ஆக பிளந்தது. வன்ஷக் இக்தரபத்தி ஸாஆ, மறுமை நாள் சமீபத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் வன்ஷக்கல் கமரு, சந்திரன் 2ஆக பிளந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல நமக்கு இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்காங்க. ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று 6 அடையாளங்களை குறிப்பிட்டாங்க. அதை நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் செய்மடுத்திருந்தேன். ரசூலுல்லாஹ் கூறினார்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? சித்தன் மின் பைன ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களாக 6 நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது மௌத்தி, என்னுடைய மரணம். இரண்டாவது ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவது. மூன்றாவது சும்ம மூத்தான் யஹுது ஃபீக்கும் கக்வாசில் கனம், அதாவது கொள்ளை நோய், ஆட்டிற்கு வரக்கூடிய ஒரு விதமான நோயை போன்று கொள்ளை நோய் என்று ஏற்படும். இதுவும் வந்து மறுமை நாளின் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செல்வம் வந்து பெருகி வழியும். நாலாவது விஷயம் என்ன? செல்வம் பெருகி வழியும். அதாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செல்வந்தர்களாக இருப்பாங்க, எல்லாரிடத்திலும் செல்வங்கள் வந்து நிறைந்து இருக்கும். ஹத்தா யுத்தர் ரஜுலு மிஅத தீனார், அப்படி நிறைந்து இருந்தாலும் ரசூலுல்லாஹ் உதாரணம் கொடுக்குறாங்க, 100 தீனார்கள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை கொண்டு அவர் பொருந்திக் கொள்ள மாட்டார், மாறாக அதிகமாக வேண்டும் வேண்டும் என்ற அந்த ஆசையில் இருப்பார், அதிருப்தியில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறமாக சொன்னாங்க, சும்ம ஃபித்னத்துன், ஒரு தீமை ஒன்று, ஒரு ஃபித்னா ஒன்று ஏற்படும். அந்த ஃபித்னா என்பது அரபுகளுடைய எல்லா இல்லத்திலும் அது நுழையாமல் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னரே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஒரு சமாதான உடன்படிக்கை, ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடைபெறும். அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி விடுவார்கள், அவர்கள் முஸ்லிம்களுடைய அந்த இதில் இருக்க, அதாவது அதற்கு மாற்றம் செய்வார்கள். அதற்கு அடுத்து 80 அணிகளாக வருகை தந்து முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட வருவார்கள். ஒவ்வொரு அந்த அணியிலும் 12,000 வீரர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. முதலாவது விஷயமாக ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். அப்ப இது வந்து எதுல வரும்? சிறிய அடையாளங்கள், நடந்து முடிந்த சிறிய அடையாளங்கள்ல வரும். சரி, அதாவது ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வந்து வெற்றி கொள்ளப்படக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இது வந்து நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க கொள்ளை நோய், இதுவும் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பதிவு செய்யறாங்க. சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் தாஉன் அம்வாஸ் என்று ஒரு நோய் வந்து வந்துச்சு. அம்வாஸ் என்ற ஒரு கொள்ளை நோய் வந்தது. எப்படின்னா ஆடுகள், அதாவது ரசூலுல்லாஹ் என்ன உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க சகோதரர்களே, கக்வாசில் கனம், ஆடுகளுக்கு வரக்கூடிய அந்த நோயை போன்று அப்படி வரும். அதோ இதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா உலமாக்கள், ஆட்டினுடைய அந்த மூக்கில் இருந்து ஒரு விதமான ஒன்று வெளிப்பட்டு அதனால் ஆடுகள் வந்து அப்படியே இறந்து போகுமா, அதே மாதிரி 3 நாட்கள்ல 70,000 பேர் வந்து வஃபாத் ஆனாங்க என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. இந்த கொள்ளை நோய் என்பது அந்த காலத்தில் நடந்தது, இன்னைக்கும் அது வந்து நம்முடைய காலத்திலும் கணிதற்குரியவர்களே கொள்ளை நோய் என்பது கண்டிப்பாக நடந்தது. இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம், எத்தனையோ பேர் ஏன்னா நாங்க வஃபாத் ஆனாங்க, திடீர் என்ற மரணமாக அது வந்து இருந்துச்சு. அப்போ இந்த விஷயம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த அடையாளங்களாகவும் இது வந்து கருதப்படும், இப்போ நம்மளுடைய காலத்தில் நடந்த அடையாளங்களாகவும் இது வந்து கருதப்படும். அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? செல்வம் வந்து பெருகி வழியும். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாருக்கும் வந்து செல்வங்கள் இருக்கும், அப்படி இருந்தா அவங்க வந்து திருப்தி கொள்ள மாட்டாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு காலம் வருமா, அந்த காலத்துல செல்வங்கள் நிறைய இருக்குமா, சதக்கா கொடுக்கிறதுக்கு, ஜக்காத் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்று ஹதீஸ்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 5வது வந்து அரபுகளுடைய வீட்டுல எல்லா வீட்டிலையும் ஃபித்னா நுழையாமல் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம், உலமாக்கள் பல அர்த்தங்களை இதுக்கு வந்து சொல்றாங்க. இந்த ஃபித்னா என்பதற்கு உலமாக்கள் பல அர்த்தங்களை சொல்றாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது இந்த டிஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலத்துல இருந்த உலமாக்கள் வந்து இது வந்து ஒரு ஃபித்னா என்று சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஃபித்னானா நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல், அதுல வந்து தவறாக பயன்படுத்தும் பொழுது அது வந்து ஃபித்னாவாக அது வந்து இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த சமாதான உடன்படிக்கை ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்படும். இந்த பதிவு என்பது வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நான் எடுத்து பார்த்ததுல பதிவு செய்யப்படல. ஆனா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது கண்டிப்பாக நடந்திருக்கும் என்று நாம நம்பிக்கை கொள்ளணும். வரலாற்று ஆசிரியர்கள் இதை குறித்து வந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தரவுகள் கிடைக்கல. இது எந்த காலத்தில் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எப்போ வந்து ரோமர்கள் வந்து அந்த உடன்படிக்கையை மீறி முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட வந்தாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, 80 அணிகளாக வருவாங்க, ஒவ்வொரு அணியிலும் 12,000 வீரர்கள் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எனக்கு தெரிந்த வரையில எங்கேயும் வந்து கிடைக்கல. அதனால நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அல்லது நடக்கும் என்று நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ளணும். சரி, அப்ப இந்த விஷயத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த சிறிய அடையாளங்களும் இருக்கு, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு, நாளைக்கு நடக்கக்கூடிய சிறிய அடையாளங்களும் இந்த ஹதீஸ்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறமாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயத்தை சொன்னாங்க. தன்னை நபி என்று சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள், இது வந்து மறுமையினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரலாற்றுல பார்க்கும்பொழுது எத்தனையோ பேர் என்ன சொன்னாங்க? முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து தன்னை நபி என்று சொன்னான். இன்னும் நம்முடைய காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா யாரு, அதாவது சுப்ஹானல்லாஹ், அந்த ரஷாத் கலீஃபா என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இவனுடைய பேர் ரஷாத் கலீஃபா, அஹ்லுல் குர்ஆன் என்று தங்களை வந்து சொல்லுவாங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நான் வந்து நபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 19 என்று அற்புதம் எனக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு 19 கூட்டத்தினர் என்று அவர்களை வந்து அழைப்பார்கள் மக்கள். சென்னையில சில இடங்கள்ல இன்னமும் வந்து இந்த 19 கூட்டம் வந்து இருக்கு. தங்களை சப்மிட்டர்ஸ் டு அல்லாஹ் அப்படின்னு வந்து சொல்லிக் கொள்வாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நபி வந்து ஒருத்தர் இருக்கிறான். அப்ப காதியானி மிர்சா குலாம் என்பவனும் இப்படிதான் தன்னை வந்து நபியாக பிரகடனப்படுத்தினான். ஆக இப்படிப்பட்ட வரலாற்று நெடுகிலும் தன்னை நபி என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது நம்ம வந்து பாக்குறோம் நிறைய பேர் வந்தாங்க, ஆனா அவங்க கடைசி வரைக்கும் நிலைக்கல. அவங்க சொன்னது வந்து அதற்கு மாற்றமாகத்தான் அது வந்து நடந்ததை நாம் வந்து பாக்குறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பதாக நாம் வந்து நம்பிக்கை கொள்ளணும். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்மு வந்து என்ன ஆகும்னா பறிக்கப்படும். உலமாக்கள் வந்து அல்லாஹ் வந்து என்ன செஞ்சானா உலமாக்களை வந்து அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். இல்மு எடுக்கப்படும். இல்மு எப்படி எடுக்கப்படும்? மார்க்க கல்வியுடையவர்கள், கல்விமான்கள் வஃபாத் ஆயிடுவாங்க. அப்ப மக்கள் யார் இடத்துல கல்வி எடுப்பாங்க? அறிவியனர்கள் இடத்துல, ஜாஹில்கள் இடத்துல கல்வி எடுப்பாங்க. அந்த ஜாஹில்கள் எப்படி இருப்பாங்கன்னா தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. இது மறுமையின் அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு அடையாளங்களோடு நாம் வந்து இன்று நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியை சரியான முறையில் படித்த உலமாக்களிடமிருந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணுமே தவிர, அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா சகோதரர்களே? இப்ப வந்து ஒரு டாக்டராக இருக்கணும்னா சாதாரண ஒரு மனிதர் டாக்டராக ஆக முடியுமா? ஒரு ஆபரேஷனை செய்ய முடியுமா? அதை சரியாக முறையாக கற்றவர் தான். அது கூட முறையாக கற்றவங்க கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க? தவறு செஞ்சிருவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும் பொழுது, உலக மார்க்க கல்வி என்று வரும் பொழுது நாம் வந்து எல்லாரிடத்தும் இருந்து நாம் என்ன செய்யக்கூடாது? அதை கேட்கக்கூடாது. மாறாக உலமாக்களை அறிந்து அவரிடமிருந்து கல்வியை நாம் என்ன செய்யணும்? பெறணும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அப்போ மார்க்க கல்வி பறிக்கப்பட்டு அறிவீனம் பெருகுவது என்பது மறுமை நாளின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இசை பெருகுவதும் மறுமை நாளினுடைய அடையாளமாக சொன்னாங்க. விபச்சாரம் அதிகமாக நடக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்றாக இருக்கு. மது அருந்துவது, அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா கணித்திற்குரியவர்களே, நம்முடைய சமுதாயத்தில் இணை வைப்பு பெருகுவதும் மறுமை நாளின் அடையாளங்கள் ஒன்றாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது குறிப்பாக பாத்தீங்கன்னா மௌத்துல் ஃபஜ்அ, திடீர் என்ற மரணம் என்பது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது. ஆக நாம் வந்து கவனமாக இருக்கணும். இப்படி நம்ம இந்த பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன செய்யுது? நம்ம சுற்றி நடந்து கொண்டு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துது நண்பர்களே? இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம், கண்கூடாக நடந்து கொண்டு இருக்கு. எதை உணர்த்துது? மறுமை நாள் சமீபத்தில் இருக்கின்றது என்பதை இந்த அடையாளங்கள் எல்லாம் உணர்த்துகின்றது. சரி, மூன்றாவதாக சொன்ன இனிமேலிருந்து நடக்கக்கூடிய சிறிய அடையாளங்கள். அதுல வந்து ஒரு உதாரணம் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஸ்ரத்துன் நிசா, பெண்கள் வந்து அதிகமாக ஆவாங்க. பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருப்பாங்க. எந்த அளவுக்குனா ஹத்தா யகூன லி 50 இம்ரஅத்தன் கையுமுன் வாஹித், 50 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற கணக்கு வந்து வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆண் ஒருத்தர் தான் இருப்பார், ஆனா அவங்களுக்கு அந்த சைடுல பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்களா? 50 பெண்கள் இருப்பாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மறுமையினுடைய அடையாளமாக இருக்கு. இது வந்து இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இருந்து இது வந்து நடக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஆனா அந்த ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த கட்டத்தில் நம்ம இன்னமும் இல்லை. ஒரு கட்டம் வரும், பெண்கள் அதிகமாக ஆவாங்க, 50க்கு 1 என்ற அந்த ரேஷியோல பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக இருப்பாங்க என்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ சிறிய அடையாளங்கள், நடந்து முடிந்த அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், நாளை நடக்கக்கூடிய அடையாளங்களாக 3 வகையாக இருக்கு என்பதை நம்ம வந்து என்ன செய்யணும்? புரியணும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா பெரிய அடையாளங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பெரிய அடையாளங்களை நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஹதீஸ்ல. ஒரு முறை வருது, சஹாபாக்கள் வந்து ஹுசைஃபா பின் உசைத் அல் கிஃபாரி ரலியல்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஒரு முறை எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு கலந்துரையாடல் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் அமைத்துக் கொண்டோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்த பொழுது எங்களிடத்தில் கேட்டார்கள், மா ததாக்கரும், எதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம இன்னைக்கு பேசுவோம், எதை பத்தி பேசுவோம் சகோதரர்களே? நம்ம வந்து கூட்டாக உட்கார்ந்துக்கிட்டு நண்பர்களோடு இருக்கும்பொழுது நம்ம எதை பத்தி பேசுவோம்? அதிகமாக முடிஞ்ச ஐபிஎல் பத்தி பேசியிருப்போம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அரசியல் பேசுவோம், சமூகத்தில் நடக்கக்கூடிய தீங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவோம். மறுமை நாளை பத்தி நம்மள அதிகமாக பேச்சுகள் இருக்குமா? இல்ல, மாஷா அல்லாஹ் சில நேரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பான்மை நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா உலக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து நமக்குள்ள பேசிக்கும். ஆனா சஹாபாக்களுடைய அந்த ஜமாத் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? நதுகுரு ஸாஆ, மறுமை நாளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். சஹாபாக்களுக்கும் நமக்கு மத்தியில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க இல்மிலும் சரி, அமலிலும் சரி நம்மை விட உயர்ந்தவர்கள், முந்தியவர்கள். அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். சுப்ஹானல்லாஹ். முந்தியவர்கள், முதலாமானவர்கள், ஈமானில் முந்தியவர்கள், முதலாமானவர்கள் என்றால் எதில் முதலாமானவர்கள்? சொர்க்கத்தில் நுழைவதில் முதலாமானவர்கள்.
முஹாஜிரின்களும் அன்சாரிகளும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகழ்ந்து சொன்னாங்க. அல்லாஹ் அவங்களை பத்தி என்ன சொல்றான்? சஹாபாக்களை பத்தி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன் இந்த விஷயத்தை நான் குறிப்பிடுறேன் சகோதரர்களே? நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு. இன்று நிறைய பேர் சொல்றதை விட சிலர் என்ன பண்றாங்க, சஹாபாக்களுடைய விஷயத்துல என்ன பண்றாங்க, அளவுங்கிறாங்க. இல்லாத பொல்லாத விஷயத்த, ஆதாரமற்ற விஷயத்த சஹாபாக்களுடைய இதாக சொல்லி இன்னைக்கு சமூகத்துல பேஸ்புக்ல குறிப்பாக ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கு. ஆனா அந்த சொல்லப்பட்ட கருத்து என்பது அது பலகீனமான செய்தி. நாம் பொதுவாக என்ன செய்யணும், சஹாபாக்கள் மீது நாம் அன்பு செலுத்தணும். அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கறான்ல, பொருந்தி கொண்டான் என்று. என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருத்தரை புரிந்து கொண்டானா அவங்க நரகத்தில் இருப்பாங்களா? சொர்க்கவாசிகள். குறிப்பாக குலஃபா ராஷிதீன் 10 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ரா முபஷ்ஷரா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும் கணித்திற்குரியவர்களே, இவர்களுடைய கண்ணியத்தை உணரணும். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு கிளாஸ் சஹாபாக்கள் மீது எப்படி நம்ம அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அவருடைய விஷயத்தில் எப்படி நம்ம கடைபிடிக்கணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம பின்பற்றணும் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாகவே இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில் இன்ஷா அல்லாஹ். ஆக கணித்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்? மறுமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்கள் பேசக்கூடிய இந்த மறுமை என்பது 10 அடையாளங்கள் வெளிப்படாத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு முதலாவதாக புகை மூட்டத்தை பற்றி சொன்னாங்க. அதுகான், புகை மூட்டம் என்று ஒன்று ஏற்படும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகை. மூன்றாவது அதிசய பிராணி. நான்காவது துலு ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும். வனுசூல் ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை. யாஜூஜ் மாஜூஜ்னுடைய வருகை. 7வது 8வது 9வது பாத்தீங்கன்னா 3 பூகம்பம். கிழக்கே 1, மேற்கே 1, அரபிய தீபகற்பத்தில் ஒரு பெரும் பூகம்பம் ஏற்படும். 10வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமனில் இருந்து ஒரு நெருப்பு வெளிப்படும். அந்த நெருப்பு என்பது மக்கள் அனைவரையும் மஹ்ஷரில் கொண்டு வந்து சேர்த்து விடும், ஒரு இடத்தில் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த 10 அடையாளங்கள் தான் பெரிய அடையாளங்கள். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தர்தீப்ல அப்படியே நடக்குமான்னு கேட்டா அப்படி இல்ல. சில அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா வேறு மாதிரியும் வந்திருக்கு. நம்ம என்ன நம்பிக்கை கொள்ளணும், இந்த 10 பெரிய அடையாளங்களை ஒன்று வெளிப்பட்டாலும் அதற்கு அடுத்து நடக்கக்கூடியது தொடர்ந்து அப்படியே ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக அது நடக்கும். இப்ப தஜ்ஜால் வந்துட்டா அதுக்கப்புறம் யார் வருவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்லுவாங்க. தஜ்ஜாலை வெற்றி கொள்வார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாஜூஜ் மாஜூஜும் அந்த நேரத்தில் வந்திருப்பாங்க. அவங்களிடத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போராடுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை முஸ்லிம்களுக்கு வழங்குவான். அப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யணும், அறிய கடமைப்பட்டிருக்கோம். கடைசியாக கணித்திற்குரியவர்களே, அடுத்த வாரம் நம்ம தஜ்ஜாலை பற்றி இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கோம். அதற்கு முன்னாடி தஜ்ஜாலை பற்றிய சில இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டு இன்றைய அமர்வை நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்றேன், அந்த நேரத்தில் அதை பற்றி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரி, தஜ்ஜால் என்றால் நம்ம என்ன அறிகிறோம்? தஜ்ஜால் என்று சொன்னா நமக்கு ஞாபகம் வருவது எது? ஒற்றை கண்ணுடையவன். என்ன அர்த்தம்? ஒரு கண்ணு தான் இருக்குமா? காய்ந்த திராட்சை பழத்தை போன்று ஒரு கண்ணு சுருங்கி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன தெரியும்? அவன் என்ன செய்வான் தஜ்ஜால்? எல்லா பவர்னா என்ன அர்த்தம்? இறந்தவர்களை ஆனா ஒரு வாட்டி தான் உயிர்ப்பிப்பான். ஒருத்தர் கூப்பிட்டு 2ஆக பிளப்பான். திரும்ப அது அப்படியே ஒன்று சேரும். ஆனா அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவனால யாரையும் அந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு அடையாளம் சொல்ல முடியுமா தஜ்ஜாலை பற்றி? ஒரு எல்லா இடத்துக்கும் போவான். ஆனா மக்கா, மதீனா, பைத்துல் மக்திஸ் சொல்றது புரியுதா? இந்த இடத்துக்கு மட்டும் அவனால போக முடியாது. ஏன்னா வானவர்கள் அந்த வாயில்கள் இன்று கொண்டு அவனை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து அவனை அனுப்புவார்கள். ஆனா மற்ற ஊருக்கு எப்படி போவான்? காற்றை விட வேகமாக போவான். போய் என்ன செய்வான்? குழப்பங்கள், ஏதாவது ஒரு குழப்பம், அவன் என்ன சொல்வான்? தன்னை ரப்பு என்று சொல்வான். நான் தான் ரப்பு. யூதர்கள் பின்பற்றுவாங்க, முஸ்லிம்களில் ஈமானின் பலகீனமுடையவர்கள் பின்பற்றுவார்கள். அரபுகளில் அதாவது கிராமத்து அரபுகள், மார்க்க படிப்பறிவு இல்லாத அந்த அரபுகள் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி சில சாகசத்தை நிகழ்த்தி காட்டுவான். அதை பார்த்துட்டு நீங்க தான் என்னுடைய ரப்பு என்று அரபுகள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு. ஆக முஸ்லிம்களில் பலகீனமானவர்கள் யூதர்கள் கிட்டத்தட்ட 70,000 யூதர்கள் பின்பற்றுவாங்க. நம்ம இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் கொஞ்சம் இன்னும் விவரமாக பார்ப்போம். தஜ்ஜாலை பற்றி நாம் பார்க்கும்பொழுது 7 விஷயத்தை நான் சுருக்கி இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றான்னு இருக்கேன். முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, தஜ்ஜால் சிகப்பானவன். 2வது பருமமானவன். குண்டாக இருப்பான், சிகப்பாக இருக்கக்கூடியவன் தான் தஜ்ஜால். 2வது விஷயம், அவன் கண் குருடன், ஒரு கண் தடவப்பட்டவன்.
ரசூலுல்லாஹ் என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, அந்த திராட்சை, காய்ந்த திராட்சை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கண் வந்து அவனுக்கு சுருங்கி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சுருட்டை தலைமுடி உடையவன், அவனுடைய தலைமுடி சுருட்டையாக இருக்கும். நான்காவது விஷயம் பாத்தீங்கன்னா, 2 கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். கா ஃபா ரா, இது எப்படி எழுதப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஐந்தாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல அவன் 40 நாட்கள் இருப்பான். அவன் வந்த பிறகு, அவன் தோன்றிய பிறகு 40 நாட்கள் உயிர் வாழ்வான். ஆறாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பெரும் படைப்பிரிவு உடையவன். கிட்டத்தட்ட 70,000 யூதர்கள் இருப்பாங்க. யூதர்களோட இன்னும் பலகீனமான முஸ்லிம்களும் சேர்ந்து ஈமான்ல உறுதியா இருக்கக்கூடிய முஸ்லிம்களை போர் முனையில வந்து தஜ்ஜாலை ஏற்றுக்கொண்டால் தான் நீ வந்து உயிர் வாழும், இல்லனா நரகத்துல போட்டுருவா அப்படின்னு தஜ்ஜால் வந்து அந்த மாதிரி சோதனை வந்து ஏற்படுத்துவான். ஆனா தஜ்ஜாலுடைய நரகம் சொர்க்கமாக இருக்கும். தஜ்ஜாலுடைய சொர்க்கம் அது நரகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏழாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, தஜ்ஜால் வந்து சந்ததி அற்றவன். அவனுக்கு வந்து ஃபேமிலி கிடையாது, சந்ததி பிள்ளைகள் வந்து அவனுக்கு கிடையாது என்பதாக ஹதீசுகளில் வந்து இந்த விஷயங்கள் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம், இன்னும் விரிவாக தஜ்ஜாலை பற்றி அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எந்தெந்த விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு படிச்சோமோ அதை வாழ்க்கையில் அதை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மறுமை நாள் என்பது சமீபத்தில் இருக்கின்றது. அந்த மறுமை நாளுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் நம்மை நாம் அதற்காக இன்று தயார்படுத்த வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை தருவானாக. வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.